முஸ்லிம்கள் எங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டா, எதுல மூட நம்பிக்கையோடு மற்ற மக்கள் செய்கிறார்களோ அதை நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க என்று எங்க மார்க்கத்தில் சொல்லுது. இந்த பொட்டை பொறுத்த வரைக்கும் என்ன மூட நம்பிக்கை? அது ஒரு பெண்ணுக்கு கணவன் இருக்கிறான் என்பதற்கு அதுதான் ஒரு அடையாளம். கணவன் இல்லை என்றால் அந்த பொட்டை அழிப்பாங்க, உட்கார்ந்து பொட்டெல்லாம் அழிச்சு வளையெல்லாம் ஒட்டச்சு தாலியெல்லாம் அறுக்குவாங்க. அப்ப இந்த பொட்டு இந்த தாலி அறுத்தல் இதுகள்லாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அது கணவனுக்கு ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடியதுக்கு ஒரு அடையாளமாக அதை வைத்திருக்கிறாங்க. அதுலதான் கணவனுடைய உயிரே அடங்கி இருக்கிறது. எந்த அளவுக்கு கேட்டா, அந்த தாலி எல்லாம் இருக்குன்னு வைங்களேன், தாலி இத்து போய் அறுந்துட்டா கூட என்ன செய்வாங்க, அருந்து போச்சுன்னு சொல்ல மாட்டாங்க, தாலி பெருகிருச்சும்பாங்க. அப்ப இதுல ஒரு மூட நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால ஒரு அழகுக்கு வைக்கிறீங்களா வச்சுட்டு போங்க, இதுலதான் புருஷன் இருக்கிறான், இதுக்குள்ளதான் எல்லாமே அடங்கி இருக்குன்னா ஒண்ணும் அடங்கலையே, அதுல எப்படி புருஷன் இருப்பான், இது ஒரு கயிறு தானே, அது புருஷன் இறந்தோம் இதுக்கு அறுக்குறீங்க. அந்த மூட நம்பிக்கைங்கிற காரணத்தினாலதான் தாலி பொட்டு இதெல்லாம் நீங்க செய்யாதீங்க. அதுல ஒரு மூட அந்த நம்பிக்கை நம்ம உள்ளத்துல வந்துடும். பொட்டு மட்டும் வராது, அதற்கு பின்னாடி இருக்கிற நம்பிக்கை புருஷன் இறந்தோம் என்ன செய்வாங்க, பொட்டு அழிக்கிறது அது மாதிரி பண்றது, அவங்க மூஞ்சில முடிக்க கூடாதுங்கிறது அது ஒரு அடையாளம். இன்னும் சொல்ல போனா ஒரு நல்ல காரியத்துக்கு வர்றாங்கன்னு வைங்க, பாப்பாங்க பொட்டு இருக்குதா இருக்கா, இல்ல தாலி இல்ல, இவ்வளவு உள்ள கூடாது, இந்த காரியம் விளங்காது, அவங்களை கேவலப்படுத்தி ஒதுக்குவதற்கு இது ஒரு அடையாளமாக்குகிறார்கள். அப்ப நாங்களும் பொட்டு வச்சு அந்த அடையாளம் இங்க வந்துட்டா எங்க பெண்களை ஒதுக்குவாங்கல்ல, அப்புறம் எங்க பெண்ணு விதவையா போயிருவா, அவ ஒரு கல்யாணத்துக்கு போவா, கல்யாணத்துக்கு நினைச்சுவாங்க பொட்டு இல்ல தாலியில உள்ள கூடாது அப்படின்னா அவளை எவ்வளவு பாதிப்பு ஏற்படும். அந்த மாதிரிலாம் இல்லாம இங்க இன்னும் எடுத்துக்கிறங்க, பங்களாதேஷுக்கு போங்க, முஸ்லீம் பொட்டு வைக்கிறாங்க, இந்து வைக்கிறாங்க. அவங்க எதுக்கு வைக்கிறாங்கன்னா, பொட்டு ஒரு பல டிசைன்கள்ல பல அழகான ஒரு தோற்றம் வருங்கிறதுக்காக வைக்கிறாங்க. அதுல எந்த ஒரு மூட நம்பிக்கையும் இல்ல. அந்த மாதிரி ஏரியாக்கள்ல வைக்கிறாங்க, யாருமே என்ன செய்யலாத குறை சொல்லல வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இங்க எதுக்கு வைக்கப்படுகிறது என்று கேட்டால், இது ஒரு பெண்களை பிரித்து பார்த்து இவளுக்கு புருஷன் இருக்கிறானா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். புருஷன் இல்லைன்னா இவளை நல்லது கெட்டதுல ஒதுக்கணும், இவளை புறக்கணிக்கணும். இதுக்கு ஒரு அடையாளமா இருக்கும் பொழுது இதுக்கே நம்ம துணை போகணும். நம்ம சமூகத்துக்குள்ள அது மாதிரி ஒண்ணு வரக்கூடாது. விதவையா இருந்தாலும் அவளும் நல்ல காரியத்துக்கு வரணும், மங்களமான காரியத்தெல்லாம் கலந்து கொள்ளணும்னு சொல்லி அப்படியாக என்ன செய்யறாங்க மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்னமா சரிதானா? ரைட்.